இந்த செவர் எங்களை பார்க்கக்கூடாதுன்னு இந்த செவர் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பொது பாதையை மறைச்சி செவர் கட்டியிருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சொந்தமாகும்? அதை தான் நாங்கள் கேட்கோம். எந்த நியாயமான நடுநிலையான எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த கோயிலையும் இந்த சுவர்களையும் வந்து பார்த்தா இதை தீண்டாமை சுவர்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி அரசு அதை ஏற்றுக்கிட்டதுக்கு மறுக்குது. ஆதிக்க சாதியினர் இருக்கிற நீ வந்து இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய இந்த தலித் மக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி நீ கட்டுறவனுடைய சிந்தனை தான் இங்கே தீண்டாமைன்னு நம்ம சொல்கிறோமோ தவிர உங்கள் தனிப்பட்ட சோறு நம்ம சொல்லவே கிடையாது. இது கட்டட வேலைக்கு போய் தாங்க இந்த 2 பிள்ளைங்களையும் காப்பாற்றுச்சு. இதுக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, எல்லாமே நான் தான் பார்த்தேன். தீண்டாமை சுவர் உண்மையிலே இருக்குமானால், அரசு இடத்துல இருக்குமானால் நாங்கள் இந்த பிரச்சனையை 1 மணி நேரத்தில் செட்டில் பண்ண தயாராக இருக்கிறோம். இது போன்ற இடி செயல்களை இந்த சமூகம் அதை அனுமதிக்கக்கூடாது. இது மனித விரோத செயல். இந்த சுவர்கள் ஏதோ வெறும் செங்கல் கட்டுமானங்கள் அல்ல. தமிழகத்தில் புரையோடி போயிருக்கும் ஆதிக்க சாதி வரியின் அடையாளங்கள். சமூக நீதிக்கான பூமி என மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழ்நாட்டில்தான் தீண்டாமை சுவர் என்ற அவலம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்னர் தூத்துக்குடி மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் ஏற்பட்ட சாதி கலவரத்தால் பட்டியலின மக்கள் அனைத்தும் இழந்து கிடக்க இந்த சாதி சுவர் மட்டும் இன்றும் இருமாப்போடு நிமிர்ந்து நிற்கிறது. இந்த நெட்டுக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் பாருங்கள், அவங்க வீடு எதுவுமே தெரியாது. எங்கள் தெருவையே மறைச்சி அப்படி கட்டியிருக்காங்க. தினம் நைட் எங்களுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். மேடம் யார் என்ன எதுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் அவங்கள மாதிரி ஓட்டு போடுறோம், வீட்டு வரி கட்டுறோம், எல்லாம் தான் கொடுக்கோம். எங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. அவங்களோட நாங்கள் என்ன பணத்தில் வேணால் குறைஞ்சி போயிருக்கலாம். இந்த செவர் எங்களை பார்க்கக்கூடாதுன்னு இந்த செவர் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு சப்பரம் தூக்குற நேரத்தில் கூட எங்களுக்கு நிற்க இடம் இல்லை. இங்கே வருஷத்தில் ஒரு நாள் அந்த சாப்பாடு கூட நாங்கள் சாக்கடையில் உட்காந்து சாப்பிட்றோம். ஏன் நாங்கள் அவங்ககிட்ட போய் கை கட்டி காசு கேட்கல, வேலை செஞ்சு தான் காசு வாங்குறோம். அதுக்காண்டி அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு ஒன்று இதுவும் கிடையாது. எங்களுக்கு இந்த செவரை எடுத்து கொடுக்கணும். மொத்தமுள்ள 30 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தில் 29 ஏக்கர் நிலத்திற்கு ஆதிக்க சாதியினர் முறைகேடாக பட்டா பெற்று பயன்படுத்தி வருவதாக சங்கரலிங்கபுரம் பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எஞ்சியுள்ள 1 ஏக்கர் நிலம் தங்களுக்கான உரிமை என கூறி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இப்போ இந்த சுவர் இந்த பிரச்சனை தான் முதல் பிரச்சனை. இவங்களுக்குள்ள பிரச்சனை இந்த கோயில், இந்த சுவர் பிரச்சனைகள் தான். இந்த கோயிலை கட்டினது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. இவங்களுடைய வருகையோ இல்லை எதுவுமே தடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த சுவரை நீளச்சுவரை கட்டியிருக்கிறாங்க. நெட்டுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 அடி நீளத்துக்கு இருக்கும். உயரம் ஒரு 15 அடி உயரம் இருக்கும் அந்த சுவர் முழுக்க. முற்றிலுமாவே இருக்கும். ஃபுல்லாகவே அங்கேருந்து நெட்டுக்கு இருக்கும். இதை வந்து அவங்க ஏன் கட்டினாங்க அப்படின்னா, அந்த பக்கம் வந்து அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது. இப்போ கோயில் நிலமும் இங்கே இருக்குது. கோயில் இதில் கட்டியாச்சு. இப்போ இந்த பக்கம் புறம்போக்கு நிலம் இருக்கும்போது இது காலியாக கிடந்தால் இந்த இடம் கோயிலுக்கான இடமா மாற்றப்பட்டுரும். அப்போ இது வந்து ஆதிதிராவிட மக்களுக்கு ஒரு பயன்பாட்டு நிலமாக மாறிடக்கூடாது. இதை தடுக்கணும். வேறு அவங்களுக்கு அங்கே எதுவும் குடியிருப்புலாம் கிடையாது. யாரும் அங்கே குடியெல்லாம் இருக்கிறது இல்லை. சும்மா ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்களே தவிர மண் சுவர்கள், பழமையான சுவர்கள்லாம் கட்டி வச்சு அங்கே உள்ள செடியெலாம் முளைச்சி நிற்குது. யாரும் அதை பயன்படுத்தலை. ஆனால் இந்த மக்கள் பயன்படுத்திடக்கூடாது, ஆதிதிராவிடர்கள் பயன்படுத்திடக்கூடாதுங்கிறது தான் ஆதிக்க சாதியினுடைய மனநிலை. அந்த மனநிலையில் தான் இந்த தீண்டாமை சுவர்களை கட்டி வச்சு அவங்களுடைய சாதிய கௌரவத்தை பாதுகாக்கிறாங்க. அதாவது நாங்கள் இங்கே கிட்டி விளையாடுவோம். கிட்டி பந்து விளையாடும் போது அந்த கிட்டி விளையாடும் போது அங்கிட்டு போய் விழுந்துடும். அதை போய் எடுக்கணும்னா அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அப்படிலாம் நாங்கள் திட்டு வாங்கி இந்த ஊரில் நின்று வாழ்ந்துக்கிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்தது அவ்வளவுதான். அத்தனை இதையும் சுமந்து தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அரசு நிலத்திற்கு பட்டா வழங்கிய பின்னர் இதில் முறைகேடு நடந்திருப்பதாக சொல்வதை ஏற்க முடியாது என கூறும் எதிர்த்தரப்பினர் இதை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு வருவதாகவும் கூறுகின்றனர். அப்போ வந்து இது புறம்போக்கு தான். இது வந்து நத்தம் கிராமம் அந்த புறம்போக்குன்னு தான் கணக்கில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 94 தான் அந்த இடத்துக்கு பட்டா கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் மக்கள் எதிர்ப்பையும் மீறி தான் பட்டா கொடுக்குறாங்க. இந்த இடம் நேராக இதுலேருந்து நெட்டுக்கு உள்ள பாதை, இந்த சோறும் அதுக்கப்புறம் டெவலப் பண்ணி கட்டுறாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா, வருவாய்த்துறை எப்படி எங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ பெரிய கோயிலை மறைச்சி ஒரு பாதையை மறைச்சி ஒரு குடும்பத்துக்கு, தனிநபர் குடும்பத்துக்கு எப்படி பட்டா கொடுக்குது? நீங்கள் முதல்ல பட்டாவை ரத்து பண்ணுங்கள். இது வந்து முறைகேடாக கொடுக்கப்பட்ட பட்டா. நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தெரியாது. நான் என் ஊரில் ஒரு கோயிலை கட்டி கும்பிட்றதுனாலே நான் தீண்டத்தகாதவனாக பார்க்கப்படுற மாதிரி கடவுளும் தீண்டத்தகாதவனாக பார்க்கப்படுறாரா? அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்கே உள்ள பிரச்சனை, கடவுளே இவர்களுக்கு அடிமையாக பார்க்கப்படுறாங்க. சாதிய குடும்பத்துக்கு கடவுளே ஆளாகிறாரு.
அந்த அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கை இருக்குங்கிறது தான் இதில் உள்ள உண்மையான விஷயம். அந்த அடிப்படையில் இந்த சுவரினுடைய பிரச்சனை தான் இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு மூல காரணம். நாங்கள் இப்போ 2 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம். ஓட்டு கேட்காங்கல்ல, எங்கள் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும்ல. ஒரு அரசு அதிகாரிகளும் அவங்களுக்கு தான் சப்போர்ட்டு. அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை கலையரங்க ஏதாவது எங்களுக்கு கட்டி கொடுக்கணும் மேடம். சங்கரலிங்கபுரத்தைப் போல தீண்டாமை சுவர் தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய மற்றொரு பகுதி மேட்டுப்பாளையத்தில் உள்ள இந்த நடூர். வீட்டின் எதிரில் இருந்த அந்த சுவர் தங்கள் மரணத்திற்கு காரணமாக இருக்கும் என அங்குள்ள யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். தன் குடும்பத்தில் உள்ள 7 பேரை அந்த சுவருக்கு இரையாக கொடுத்துவிட்டு இன்றும் அதிலிருந்து மீள முடியாமல் கலங்கி நிற்கிறார் மணி. கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் மணி குடும்பம் உட்பட 17 பட்டியலின மக்கள் பலியாகினர். இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் முன்பே வெறும் 6 மாதங்களில் மீண்டும் ஆதிக்க சாதியினரால் அங்கு கான்கிரீட் சுவர் எழுப்பப்பட்டது. இதுதான் கட்டட வேலைக்கு போய் எங்கள் அண்ணன் இறந்துட்டாருங்க. இது கட்டட வேலைக்கு போய் தாங்க இந்த 2 பிள்ளைங்களையும் காப்பாத்துச்சு. இது எங்கள் தம்பி, இது தம்பி ஃபேமிலி 4. இதுவும் இல்லை, என்ன பண்ணுறது? வருஷத்துக்கு ஒருக்கா இப்படியே அழுது அரைஞ்சீவன் ஆகிறோம். ஒருத்தர் இல்லாமல் இப்போ நாங்கள் அனாதையாக உட்காந்துருக்குறோம். என் ஃபேமிலியே இல்லை, வேலையும் கொடுக்கல, வீடு தரல, பணமும் தரல, எதுவுமே எங்களுக்கு இல்லை. என்னம்மா அங்கே கட்டுறக்கும் விடுறது இல்லைங்க. அந்த செவரு இப்போ எழுப்பிட்டாங்க. இப்போ எழுப்பி குடும்பத்தையே அழிச்சிட்டு இப்போ செவரு எழுப்பிட்டாங்க. சரி இருக்கட்டுங்க, நாங்கள் கட்டுறதுனாலும் வேண்டாம், உங்களுக்கு வீடு தர்றோன்னு சொல்கிறாங்க. இப்போ 6 வருஷம் ஆச்சுங்க, இன்னி வரைக்கும் எந்த பதிலும் இல்லைங்க எங்களுக்கு. இது விழுகிறது மழைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் அங்கே பொய்யே. அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லாம் போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி இது டேமேஜான சுவர் தான், அவருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், அந்த வீட்டுக்காரங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குது. இது வந்து சுவர் வந்து பின்னாடி கழிவு நீர் தொட்டி தண்ணியெல்லாம் தேங்கி அது ஃபுல்லாக அரிச்சு இது விழுகக்கூடிய நிலைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்க மழையை காரணம் காட்டுறாங்க, அது மழை வராட்டி அது விழுந்து இருக்க போகுது. இப்போ சுவர் இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் இங்கெல்லாம் பலியானதுக்கப்புறம் மக்களை பூரா கொண்டு போய் நம்ம இது பண்ணுறோம். வந்ததுக்கப்புறம் நீ ஒரு பச்சை கலர் பெரிய மேட்டை வச்சு கட்டி மறைச்சி ஜேசிபி விட்டு எல்லா கற்களையும் எல்லாத்தையும் அள்ளி தூக்கி போட்டு ஒரு பெரிய குழி கட்டுற. குழியை தோண்டி என்ன பண்ணுற, சரி ரைட் எல்லாம் இறந்துட்டாங்க, நம்ம தீண்டாமையால் இறந்துட்டாங்க, நம்ம சாதி திமிரால் தான் இறந்தாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் கூட நீ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு அளவு குறைவான பதில் நீ வந்து சுவரை கட்டியிருக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரீட் பில்லர்களை நிறுத்தி இவ்வளோ பெரிய உயரத்தை நீ கட்டி வச்சிருக்கிற. இது மறுபடியும் இது தீண்டாமைன்னு சொல்கிறதுக்கு நீ என்ன சொல்ல வர? நாங்கள் தீண்டாமைன்னு சொன்னால் அது விழுந்துருச்சு இறந்துட்டாங்க எல்லாம் ஓகே, நீ மறுபடியும் கட்டும் போது இதில் வேற என்ன சொல்ல வர? வெறும் விபத்தாக பார்க்கப்பட்ட இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக பத்மநாபன் நடத்திய சட்ட போராட்டத்தால் பலரின் கவனத்திற்கு சென்றது. இன்று நீதிமன்றமே தானாக முன்வந்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது. அவர்கள் குழந்தைகள் உட்பட பெண்கள் உட்பட 17 பேரை பறிகொடுத்து அந்த இழப்பிலிருந்து மக்கள் மீள்வதற்குள்ளாகவே அரசும் காவல்துறையும் மேட்டுப்பாளையம் நகராட்சியும் சாதாரணமாக சட்டவிரோதமான முறையில் மீண்டும் சுவரை கட்ட அனுமதிக்கிறாங்க. 2026 வரைக்கும் இந்த வழக்கு இன்ன வரைக்கும் விசாரணைக்கு வந்து தொடங்கலை. ஒரே ஒரு முன்னேற்றம் என்னென்னா, இந்த வழக்கில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றத்துக்கு போன பின்னாடி உடனடியாக வேகமாக இந்த வழக்கு வந்து என்ன பண்ணப்பட்டதுன்னா குற்றச்சாட்டு வணையப்பட்டது. எதிரி சிவசுப்பிரமணியம் மேலே வந்து பட்டியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய பிரிவு 332 படி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுதான் இந்த வழக்கில் இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஒரு முன்னேற்றமாக நாங்கள் பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய அரசும் சரி, அதிகாரிகளும் சரி, நீதிமன்றங்களும் சரி, எளிய மக்களுடைய இறப்புக்கு, எளிய மக்களுடைய பாதிப்புகளுக்கு கொடுக்குற கவனம் என்பது ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப மெதுவாக, ரொம்ப அலட்சியமாக இருக்குது. அப்படிங்கிறது தான் நாம் இந்த வழக்கில் வந்து நம்ம பார்க்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இது தொடர்பாக எதிர்த்தரப்பிடம் விளக்கம் கேட்டபோது வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருப்பதாக கூறி பதிலளிக்க மறுத்துவிட்டனர். இந்த தமிழ்நாடு மாநில SC/ST ஆணையம் தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த கிராமத்திலிருந்தும் எங்களுக்கு எங்கள் ஊரில் தீண்டாமை சுவர் இருக்குங்கிற மனு வரல. ஸோ மனு வராத போது நாங்களாக போய் தீண்டாமை சுவர் இருக்குன்னு பிரச்சனையை உருவாக்க விரும்பலை. இது தனியார் இடத்துல, சொந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கா, அரசு இடத்துல கட்டப்பட்டிருக்கா, அல்லது அரசு புறம்போக்கு, நத்தம் புறம்போக்கு, கிராம நத்தம், இதில் ஏதாவது கட்டப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது அரசு அனுமதிக்காது, உடனடியாக அது அகற்றப்படும்.
நீங்கள் இப்போ தனியார் வீட்டில் நாங்கள் எங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் மதில் சுவர் கட்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னால் அதன் மீது நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க இயலாது. இப்போ ஒரு ஊரையே ரெண்டாக பிரிக்குது, இல்லை ஒரு தெருவையே அடைக்குது அப்படின்னு சொன்னால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த அரசு இது போன்ற ஜாதி ரீதியான வன்கொடுமைக்கோ ஜாதி ரீதியான இழிவுக்கோ அவமானத்துக்கு யாராவது உட்படுத்தினால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்குது. நாங்கள் ஏழை மக்கள், தினம் நைட் எங்களுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் மேடம். யார் என்ன எதுன்னு கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. எந்த விதத்துலையும் இந்த மக்கள் வந்து வளர்ந்துடக்கூடாது, ஆட்கள் ஆகிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மனநிலையில் தான் அவங்க வந்து அந்த சுவரை கட்டி பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஒருக்கா போகிறோமா, கும்பலாக உட்காந்து அழுகுறோமா, வந்துடுறோம். அந்த இடம் எப்படி இருந்தது, எப்படி வாழ்ந்தது, நாங்கள் எத்தனை பேர் இருந்தது, இன்றைக்கி அது என்ன சொல்கிறதுங்க. நாங்கள் ஆனால் அது இல்லாட்டி நாங்கள் வந்து ஓரத்தில் உட்காந்துட்ருக்கோம்.